ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாதி சேனல். நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத பிறப்பு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோங்கிற வீடியோ தான். சித்திரை மாத பிறப்பிற்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து அவல், பொரிக்கடலை, பொரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஒரு தாம்பூல தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தாம்பூல தட்டில் நம்ம வாங்கிட்டு வந்த பழங்களெல்லாம் எடுத்து வச்சிடலாம். முதல்ல பலாப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மாம்பழம், 4 வாழைப்பழம், இந்த 3 பழத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 எலுமிச்சைக்கனி, வெற்றிலைப்பாக்கு இந்த மாதிரி கட்டு பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மா, பலா, வாழை இந்த 3 பழங்கள் தான் முக்கியமான நம்ம சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பழங்கள். இது 3 எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இந்த 3 பழம் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி, புது கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த கண்ணாடியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம் கண்ணாடிக்கு வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வைத்து இந்த பழங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க. பழங்கள் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி, இந்த மாதிரி தெரிகிற மாதிரி நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டுகள், உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபாய் நோட்டுகள் இருக்கோ அதையும் எடுத்து இந்த மாதிரி கண்ணாடியில் படும்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரூபாய் நோட்டுகள் இல்லை சில்லறை காயின்கள் எதுனாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு மல்லிகைப்பூ கண்ணாடிக்கு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் அவல் பொரிக்கடலை வச்சுருக்கிறேன். நைட்டு, முந்தின நாள் நைட்டே நம்ம இதை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சதும் கண்ணாடியை தான் நம்ம முகம் பார்க்கணும். இப்போ உங்கள்கிட்ட தங்கமோ இல்லை வெள்ளியோ எது இருக்கோ அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போட்டாச்சு. பூக்கோலம் போட்டிருக்கேன். போட்டு கலர் பொடியெலாம் நல்லா கொடுத்துருக்கேன். கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோவில் கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாங்க, இப்போ நம்ம குளிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ண போயிடலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சாமிக்கு இனிப்பு அவல் தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சித்திரை மாத பிறப்புக்கு இனிப்பு அவல் சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு எள்ளு வறுத்து வச்சுருக்கிறேன். அவல், மண்டை வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, நெய் எல்லாம் சேர்த்து நம்ம இனிப்பு அவல் செஞ்சு சாமிக்கு படைக்க போகிறோம். இனிப்பு அவல் எப்படி செய்கிறதுன்னு நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு அந்த ரெசிபியை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இனிப்பு அவல் செஞ்சிட்ருக்கேன் சாமிக்கு. இப்போ பாருங்கள், சாமிக்கு இனிப்பு அவல் செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க, இப்போ நம்ம சாமி கும்பிட போயிடலாம். குளிச்சுட்டு வந்ததுமே சாமி ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூவெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். சாமிக்கு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்டுடலாம். நான் யாருக்குனே பூஜை ரூம் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்போயுமே 3 விளக்கு தான். ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, 2 அகல் விளக்கு. நம்ம இப்போ விளக்கேற்றிக்கலாம். இப்போ நம்ம விளக்கேற்றி முடிச்சாச்சு. இப்போ சாமிக்கு நம்ம பிரசாதம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன துண்டு வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் பிரசாதம் வைத்து சாமிக்கு நம்ம இப்போ படைச்சிடலாம். இப்போ 2 ஊதுபத்தி எடுத்து சாமிக்கு நம்ம காட்டிடலாம்.
இப்போ ஊதுபத்தி ஸ்டாண்டில் நம்ம பத்தியை எடுத்து வச்சிடலாம். இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாமிக்கு நம்ம விளக்கில் ஏற்றிக்கலாம். ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து சாமிக்கு நம்ம பூஜை பண்ணிடலாம். எல்லா சாமிக்கும் நம்ம காமிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம கற்பூரம் காட்டிடலாம். கற்பூரம் காட்டியாச்சு. நம்ம இப்போ சாமி கும்பிட்டுடலாம். நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுருக்கோம். இப்போது எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இப்போது எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. பாருங்க, சாய் குட்டி போட்டு சாப்பிட்றதுக்காக எங்கள் சாய் குட்டி உட்காந்துருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்றலாம். சாமி கும்பிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், இட்லி, தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன். அப்புறம் சாமிக்கு செஞ்ச பிரசாதம் எல்லாம் வச்சு நம்ம இன்றைக்கி காலை டிஃபனை முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சித்திரை மாத பிறப்பு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.